வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கினதும் அதில் மல்லி, சோம்பு, குருமிளகு, கசகசா, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு ஆற வச்சு அது கூட 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு வாசனை வருங்க. இது நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள்.